ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து, உதயநிதி அவர்களையும் பார்த்து கேட்கின்றேன். அருமை அண்ணன் எடப்பாடியார் என்பவர் ஒரு சாதாரண சாமானிய தலைவராக உருவெடுத்தவர். ஸ்டாலினும் உதயநிதியும் அப்படியா? கருணாநிதியால் திணிக்கப்பட்டவர்கள், கருணாநிதியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உருவாகிய தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார். உதயநிதி அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நீ கிண்டலா பேசுற, முதல்ல உங்க அப்பாவுடைய டாக்டரை போய் பாருங்க. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. முதல்ல போய் டாக்டரை பார்த்து நீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா அப்பதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். எங்களுக்கு ஸ்டாலினும் இருக்கணும், உதயநிதியும் இருக்கணும். இருந்தாதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னா உதயநிதிக்கு என்ன பேசுறன்றதே தெரியாம பேசுறா போல, என்ன நிலையில இருக்கிறார்ன்றதை அவர் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கிட்டே என்ன சின்னோடு கேட்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நாவடக்கம் தேவை. கூட இருக்கின்றவர்களை பலி கொடுக்கின்றவர்கள் கருணாநிதி குடும்பம். அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாஷா கதையை நாங்கள் பேச ஆரம்பித்தால் உங்களால் தெருவில் நடமாட முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட சேர்த்து இந்த சேகர் பாபியும் சேர்த்து 3 பேரும் சிறைக்கு தான் செல்ல போகின்றீர்கள். இது நடக்க போவது நிச்சயம். உதயநிதிக்கு இன்னொன்று சொல்ற, தம்பியை துபாய்க்கு அனுப்பிச்சு பேக் பண்ணலாம் நினைக்காத. ஆட்சி மாற்றம் வர்றப்போ அந்த தம்பிகள் எல்லாம் துபாயில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தூக்கிடுவோம்.